மறுபடியும் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் சந்தித்ததற்காக என் தேவனாய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதுமாக கடந்த நாட்களில் கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தை அடைய 18 படிகள் உண்டு என்பதை குறித்து தியானித்து கொண்டு இன்றைக்கு 17வது படிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இவ்வளவு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த காரியத்தை நாங்கள் ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே எங்களை உபயோகப்படுத்தும், உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் பாட போகிற பாட்டுகள், இசைக்கு போகிற இசைக்கருவிகள், கேட்க போகிற சத்தியத்தை ஆசீர்வதியும் என்று 3 பேரும் நாங்கள் சேர்ந்து ஜெபித்து இந்த காரியத்தை ஆவியானவர் நடத்துகிற பிரகாரமாய் நாங்கள் நடத்துகிறோம். இதை கேட்டு நீங்களுமாய் பயன்பெறும்படியாக உங்களையுமாய் கர்த்தர் ஒப்பு கொடுத்து பரலோகத்தை அடைய பிரயாசப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமாய் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபித்து நாம் பாடல்களை பாடி அதுக்கப்புறமா பாஸ்டர்மா அவர்கள் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நாட்களில் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே பாடல்களை பாடும்போது மகிழ்ந்து களி கூறு, என் கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார், நீ பயப்பட வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி இந்த பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். கேட்க போகிற சத்தியத்தை ஆசீர்வதியும், பாட போகிற எங்களையுமாய் தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதியும். கேட்க போகிற உடைய பிள்ளைகளுடைய செவிகளை திறப்பிறாங்க, இருதயத்தில் பதியும்படியாய் செய்வீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவார். இப்பொழுது கர்த்தரை நாம மகிமை கண்டு மகிழ்ந்து களி கூறு, மகனே மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நாம் பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினாலே எதை நினைத்தும் கவலைப்படாதபடி எல்லாம் நம்ம உலகம் முழுவதும் திகைத்து கலங்கி கண்ணீரோடு இருக்கிற நாட்கள்ல நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு உரைக்கிறார். இந்த பாடலை நம்ம இப்ப பாட போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. So
18 படிகளை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். 17வது படியில் இப்போ வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் பரலோகத்தை அடையக்கூடிய கல்யாண வஸ்திரத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இப்பொழுதுமாய் பாஸ்டர் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். அனைவரும் அதை நாம் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை சோதரித்து நம்மை தகுதிப்படுத்தும்படியாக கர்த்தரிடத்தில் கேட்போம். இப்பொழுது பாஸ்டர் கையில் கொடுக்குறேன். அவங்க ஜெபம் பண்ணி இப்பொழுது அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வருவார்கள். இப்போ 17 ஸ்டெப்பில் இப்போ வந்து நிற்கிறோம். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கான அநேக ஸ்டெப்ஸில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இப்போ மொத்தம் 18 படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்ஸோட சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த 18 ஸ்டெப்பில் இப்போ வந்து 17வது ஸ்டெப்ஸ் வந்திருக்கோம். 16 ஸ்டெப்ஸை முடிச்சிட்டோம். இப்போ 17வது ஸ்டெப் இருக்கோம். இப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். அப்போ அந்த பிரவேசிக்கணும்னா என்னென்ன செய்யணுங்கிறது ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இப்போ ஒவ்வொரு காரியத்தை செஞ்சு பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யுது. இப்போ அதே போல பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல நிறைய வஸ்திரங்களை பற்றி நம்ம பார்த்தோம். முன்னெல்லாம் பார்த்தோம். இப்போ முக்கியமாக நமக்கு வேண்டியது கல்யாண வஸ்திரம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, அது வசனத்தை ஆண்டவர் தான் உங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கணும், அதை விவரித்து கொடுக்கணும். நம்ம அதுக்காக கர்த்தர் இந்த வசனத்தை உங்களுக்கு விவரித்து இந்த ரகசியங்களை காரியங்களை எல்லாத்தையும் விவரிச்சு கொடுக்கணும். ஒரு சின்ன ஜெபமெல்லாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் சொந்த கர்த்தர் வேத வசனத்தின் ரகசியங்களை மகிமையிலும் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் கண்ண மூடி வருமானம் வச்சுக்கலாம். தேவனே ஸ்தோத்திரம் 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 கிருபை தேவனே ஸ்தோத்திரமே இறங்குடைய தேவனே ஸ்தோத்திரம் 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 கத்தாவே சப்பா இது வந்து உள்ள கத்தாவே சப்பா நம்முடைய ராஜ்யத்துள்ள கத்தாவே சப்பா போறதுக்கான கத்தாவே சப்பா அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டு வந்த தோப்பனே சப்பா நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நாங்கள் கற்றுக்கொண்ட தோப்பனே சப்பா இப்படிமாய் தோப்பனே சப்பா நாங்கள் 17வது ஸ்டெப்ல வந்திருக்கிறோம் ராஜா. இந்த இடத்துல கூட கத்தாவே சப்பா இன்னும் எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே சப்பா ராஜ்யத்துல நாங்கள் பிரவேசிக்கிறவே ராஜா. அதுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உடைய வேத வசனங்களை ரகசியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இசப்பா அந்த ரகசியங்களை கற்றுக்கொண்டு தோப்பனே சப்பா உங்க நாமத்தை பயன்படுத்தி உடைய ராஜ்யத்துல நாங்கள் வந்து சேரணும்ப்பா. தேவரே சப்பா ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் ராஜா உடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள எங்களை ஒவ்வொரு வச்சுக்கிடுங்கப்பா. ஏசப்பா நாங்கள் எல்லாம் சுவாமி ஏசப்பா நீங்க பேசுங்க ராஜா. நீங்க பேசுங்க தோப்பனே ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசுங்க ராஜா. தோப்பனே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ரகசியமும் நீங்க வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. சத்தியத்தை சத்தியத்தை அறிவிக்கத்தக்கதாக அதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எல்லாவற்றையும் நீங்களே தானே ஏசப்பா ஆரம்பம் முடி வரைக்கும் ராஜா மகிமையின் பிரசன்னத்தை வச்சு எல்லாருக்கும் தெளிவாய் புரிந்து கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அடிக்கப்பட்டாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ வந்து அதாவது வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 9வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போறோம். பரலோக ராஜ்யத்துக்கு போனா எதுக்காக நம்ம போகிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போறோம் நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்றோம். ஆனா கர்த்தர் வந்து எதுக்காக பரலோக ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போறாரு? ஏன்னா ஆட்டுக்குட்டியான திருப்பி வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவரே பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். நல்லா கவனிங்க. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு போறோம். நம்ம மணப்பெண்ணா போறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம எப்படி போறோங்கிறத அடுத்ததுல பார்க்கணும். நம்ம மணப்பெண்ணா போறோமா இல்ல தோழனா போறோமா தூணா போறோமா சிம்மாசனம் உட்கார போறோமா அதெல்லாம் நம்ம அடுத்த ஸ்டெப்ல பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு விருந்துக்கு நம்மள கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் என்னதுன்னா அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் பாக்கியவான்கள். அப்போ கல்யாண விருந்துக்கு நம்மள அழைச்சிருக்காரு. அப்ப நம்ம யாரு? பாக்கியவான்கள். சரி, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும்னா நீங்க எப்படி போவீங்க? ஒரு நிமிஷம் நீங்க யோசித்து பாருங்க. சாதாரணமா சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம்னா எப்படி போனேன். இதே ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்க கல்யாணத்துக்கு, நீங்க எப்படி போவீங்க? சும்மா எடுத்து எங்க ஒருத்தர் போயிடுவீங்களா? இருக்கிற மாதிரி ஓ என்ன கூப்பிட்டுருக்காங்க நான் போறேன்ப்பா அப்படி போவீங்களா? நீங்க என்ன செய்வீங்க?
கொஞ்சமாச்சு ஐயோ என்னை கல்யாணம் கூப்பிட்டுருக்காங்களா, ஐயோ இந்த ராஜா வந்து கல்யாணத்துக்கா, ஐயோ நான் நல்லா இருக்கா, சரியா இருக்கா, ஐயோ வேண்டாம் வேண்டாம் இன்னும் நல்ல ட்ரெஸ் போடலாம், எந்த ட்ரெஸ் போடலாம் கபட திறந்து வச்சு பார்க்குறோம், ஒண்ணுமே இல்லைன்னா ஒருவேளை நம்ம டெல்லாம் நாங்கள் என்ன செய்யறோம், ஐயோ எந்த ட்ரெஸ்ஸை போடலாம், நானே இது போடலாமா, வேண்டாம் வேண்டாம் இது நல்லா இருக்குது, இது இருக்குது, இது ரொம்ப அழகா ஜரி இருக்குது எனக்கு, இது நமக்கு காஞ்சிபுரம் பட்டு கொடுத்துலாமா, அவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்துலாமே, நம்ம இருக்கிறதுலேயே பெஸ்ட் ட்ரெஸ் எடுத்து போடணும்னு ஆசைப்பட்டு போவோம். போவீங்களா இல்லையா? சும்மா எடுத்து போயிருவீங்களா? இப்போ பாருங்க, கல்யாண விருந்துக்கு நம்ம அழைச்சிருக்காரு ஆண்டவரே, இந்த கல்யாண வீட்டுக்கு நம்ம போனோம், நம்ம என்ன செய்யறோம், ஏன் நடக்குங்கிறத ஒரு ஓமை மூலமா ஆண்டவரே நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அது கிளியரா தெரியும். பாருங்க, மத்தேயு 22 அதிகாரம் 1 to 14 வரைக்கும் ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, மத்தேயு 22 அதிகாரம் 2 வாசிங்க. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பாருங்க, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, என்ன வெளிப்படுத்த சொல்லிருக்காரு, கல்யாண வீட்டுக்கு நம்ம அழைச்சிருக்கிறான்னு சொல்றாரு. இங்க ஏசப்பா என்ன சொல்றாரு, கல்யாண வீட்டுக்கு அழைச்சிருக்க மாதிரி ஒரு ஓமையை நம்ம கத்து கொடுத்துருக்காரு. எப்படின்னா, அந்த விருந்துக்கு போனோம்னா நம்ம என்ன செய்யணும், ஏன்னா இதா எப்படி எதிர்பார்க்கிறாரு நம்மள, ஏசப்பா கல்யாணம் தான் போகுது, ஆட்டுக்குட்டி யாரு, ஏசப்பா, ஏசப்பாவுடைய கல்யாணத்துக்கு நம்ம போனோம்னா எப்படி இதா எதிர்பார்ப்பாரு அப்படிங்கறத நமக்கு ஒரு ஓமை மூலமா ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்து போயிடாரு. அப்ப அந்த ஓமை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் நாம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லைன்னா என்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க, கூர்காவேரி நம்ம வெட்டி வச்சிருவாங்க. பார்க்கலாம், இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, முதல்ல சொல்றாரு, தன் குமாரனுக்கு கல்யாணம் செஞ்ச ஒரு ராஜாவுக்கு இந்த பரலோக ராஜ்யம் ஒப்பா இருக்குது இப்படி நமக்கு சொல்லி தராரு. சரி, 3வது வாசிங்க. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அழைக்கப்பட்டவங்களை கல்யாணத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க. ஆக்சுவலா அழைக்கப்பட்டவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமின் சந்ததி, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட சந்ததி. யாரு? யாக்கோபின் பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள். விசேஷமா பாருங்க, ஒரு முக்கியமான விருந்துக்கு ராஜா வீட்டுக்கு ரோட்ல போறவங்க கூப்பிடுவாங்களா? பிச்சைக்காரங்க கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு யார் ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்களோ, தகுதியா இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இங்கே கூட ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிட்டாங்க. அந்த ஆளுங்க யாருன்னா இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, இஸ்ரவேல் ஜனங்களை. அவங்க தான் அதுக்குரிய தகுதிப்பட்டாங்க சொல்லி போய் என்ன சொன்னாங்க, அழைக்கப்பட்டவங்களை இஸ்ரவேல் போய் எல்லாரும் கூப்பிட்டாங்க. வாங்க வாங்க வாங்க, ஆட்டுக்குட்டியார் கல்யாணம் வந்துருச்சு, உங்களுக்கு அதான் உங்களுக்கு உங்க ராஜா வாங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டா இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஐயோ நாங்க வரலப்பா என்ன சொல்றாங்க, ஆளுக்கு ஒரு படி சொல்றாங்க. பாருங்க, 3வது சொல்றாங்க, வரதுக்கு மனசு இல்லை உங்களுக்கு. அடுத்து 4வது பாருங்க. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். இந்த இதுல லோகல போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க, ஒரு சொல்றாரு, ஐயோ நான் இப்பதானுங்க கல்யாணம் பண்ணேன், நான் வர முடியாதுங்க. இன்னொரு, ஐயோ நான் ஏர் மாடு வாங்கியிருக்கேன், நான் உழுது பார்க்கணும், நான் வரல. ஆளுக்கு ஒரு சாக்கு போக்கு. இப்ப உங்களுக்கு சொல்றேன், நம்ம இதில் கூட நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம ரொம்ப கஷ்டப்படுங்க. என்ன தெரியுமா, ஆண்டவரே 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 சொல்லி ரொம்ப சர்ச்சைக்கு போகணும்தான். நான் எங்க சர்ச்சைக்கு அனுபவத்தை சொல்றேன். நானே மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது, மற்றவங்களை சொல்ல எங்க சபையில் அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். பாருங்க, வேலையில சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு வேலையே இல்லை ஆண்டவரே எனக்கு வேலை கொடுக்குன்னு நாளெல்லாம் ஜெபிக்க சொல்லுவாங்க எங்கள்கிட்ட. நாங்கெல்லாம் விழுந்து ஜெயிப்போம், உபாசம் பண்ணி ஜெயிப்போம், கடையோட ஜெயிப்போம். கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஃபுல் ஆரம்பிக்க முன்னாடியே வந்துருவாங்க. சத்திரம் உட்காரும், முடிஞ்ச பிறகு ஜெபிச்சுட்டு போவாங்க. ஜெபிச்சோடனே கர்த்தருடைய நாம மேம்படியா கர்த்தர் நல்ல வேலையை கொடுக்குறாரு. வேலையை கொடுத்த உடனே அப்புறம் சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 சண்டே வருவாங்க, அப்புறம் 2 சண்டே வருவாங்க, அப்புறம் 1 சண்டே வருவாங்க. அப்புறம் சொன்னாங்க, ஐயோ பாஸ்டர் நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு வேலை ஜாஸ்தி கொடுத்துருக்குறாங்க, நான் சண்டே வரல. கடைசி அப்படியே வராமலே போயிடுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்றாரு, கஷ்டப்படும் போது வர்றீங்க, அப்புறம் என்ன சொல்றது, வர மாட்டேன்னு சொல்றது, ஏன்னா சாக்கு போக்கு சொல்றது. அப்புறம் சொல்லுவாங்க, ஐயோ எங்களால் அதெல்லாம் முடியாது, வர முடியாது. அப்ப கண்ணீர் விடும்போது கர்த்தர் வேணும், கஷ்டப்படும் போது கர்த்தர் வேணும், ஆனா நல்லா வாழும்போது வேண்டியதில்லை. இப்ப மாதிரி இந்த ஜனங்க கூட, நான் ஏர் மாடு வாங்கியிருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வர மாட்டேன்னு சொன்னாங்க.
யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. உடனே ஆண்டவர் விடுவாரா? பார்த்தாரு, இன்னொருத்தர் கிடைச்சி நீ போய் இஸ்ரவேல் கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அவங்களா இவனை அழைச்சிட்டாங்க, கொன்னேட்டாங்க. ஐயோ சும்மா சும்மா நச்சு நச்சு தொந்தரவு பண்ணாங்க, நாங்களாம் வர்றதில்ல, சர்ச்சுக்குள்ள வர்றதில்ல சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அழைக்கப்பட்ட விருந்துக்கு வரமாட்டோம்னு சொல்லி அவனை கொன்னே அப்படி போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன செஞ்சாரு பாருங்க, அவர்கள் 28ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். அவங்க அபாத்திரரா போயிட்டாங்க, உங்களுக்கு தகுதி இல்லாம போயிட்டாங்க. அதனால நீ என்ன செய்ய, அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் வழி சந்ததிகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். யாவரையும் யாரெல்லாமா? நல்லோர், பொல்லோர், கேட்டவங்க, ஏழைங்க, பணக்காரர், ரோட்ல வீதியில கிடக்கிறவங்க எல்லாரையும், வீதியில கிடைக்கிறவங்க எல்லாரும். கரெக்டா 10ஆம் வசனம் சொல்லுங்க. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இப்போ அழைக்கப்பட்டவங்க அபாத்திரராய் போயிட்டு இருந்தாங்க. இங்க ரோட்ல வீதியில ரோட்ல கிடக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, நல்லவங்க, கெட்டவங்க எல்லாரும் விட்டாங்க. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் கல்யாணம் விருந்து ரெடியா இருக்குது, ஆனா அழைக்கப்பட்டவங்க சரி நீங்க வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. உடனே போனாங்க. சரி, இந்த இடத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும்னா, ரோமர் 11ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்றேன்னா, அழைக்கப்பட்டவங்க அபாத்திரராய் போனதுனால, அதாவது இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருக்குள்ள வராததுனால பிரஜாதிகளாகிய நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைச்சிச்சு. பிரஜாதி இஸ்ரவேல் ஜனங்க வந்திருந்தாங்கன்னா அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இஸ்ரவேல் வராதனால பாருங்க, ரோமர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே பிரஜாதிகளுடைய இஸ்ரவேலுடைய தப்புனால வாசிங்க. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுகளினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பாருங்க, இந்த கல்யாண விருந்துக்கு ஆண்டவர் அழைச்சிருந்தாரு, ரட்சிக்கப்பட்டவங்க வாங்கினாங்க. ஆனா இந்த ஜனங்க, கர்த்தருடைய ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க, யாக்கோபின் பிள்ளைகள், கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க அதுக்கு அபாத்திரம் போயிட்டு சாக்கு போக்கு சொல்லி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பிரஜாதிகளாகிய நமக்கு ஒரு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்க ஆசைப்படுறாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அபாத்திரம் போறவங்க, நாமளும் அபாத்திரமா போயிட்டோம்னா நமக்கும் இந்த ரட்சிப்பு கிடைக்காது. அப்போ இஸ்ரவேல் கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். ஓகே, அப்போ நாம என்ன செய்யணும்? இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தாரா, நம்ம எங்கேயோ குப்பையில கிடக்கிறோம், நமக்கு கொடுத்தாரா சொல்லி எவ்வளவு சந்தோஷமா நம்ம போயிருக்கணும். ஆனா நாம எப்படி போனாங்க இந்த வார்த்தையில பார்க்கலாம். 11ஆம் வசனம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கூட்டிக் கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். பாருங்க, இது ஒரு கல்யாணம் வந்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன நினைச்சு போயிருக்கணும்? ஏதோ ஒண்ணு நம்ம இருக்கிற ட்ரெஸ் நல்ல எடுத்து போட்டு, ஏதோ ஒரு அயன் பண்ண முடியாட்டாலும் ஒரு மழை துவைச்சு மடிச்சு ஏதோ அழகா கொஞ்சமாச்சும் நம்ம ஆயத்தமாய் போயிருக்கணும். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கல்யாண வீடு சூப்பரா எல்லாம் நடந்து பயங்கர ஜனங்க இருக்காங்க. உடனே ராஜாட போய் சொல்றாங்க, ராஜா நம்ம கல்யாண விருந்து விருந்துசாலை எல்லாம் நிறைய இருந்துச்சு, நீங்க வாங்கினேன். அப்படியா, சாப்பாடு கிடையாது, விருந்துல எல்லாம் உட்கார்ந்துக்கல, எல்லாம் டைனிங் ஹால் எல்லாம் உட்காந்துருக்காங்க. சரி போய் பார்க்கலான்னு போறாரு. போகும்போது ஒவ்வொருத்தரா பார்க்கும்போது அங்க ஒருத்தர் கல்யாண வஸ்திரம் தரிக்கல. அவரு, நீ ஏன் கல்யாண வஸ்திரம் தரிக்கிறா பேசாம இருந்தார். அவர், சரி நீ பேசாம இருக்கியா, போய் அவளுக்கு அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்துல போட்டாங்க. இந்த வசனம் எனக்கு ரொம்ப நாள ஒரு பிரச்சனை கொடுத்துச்சுங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொன்ன, ரொம்ப நாள இந்த வசனம் எனக்கு என்ன கட்டோம்னா, கல்யாணத்துக்கு அழைச்சது யாருங்க? அவரை கல்யாணத்துக்கு அழைச்சது ஆண்டவர் தான். ஆண்டவர் அழைச்சிட்டு கடைசி ஏன் கல்யாணம் வஸ்திரம் போட, சரியான வஸ்திரம் போடல, போ அப்படி மிரட்டுறாரு. முதல்ல கல்யாண வஸ்திரத்தை கேட்கலாம் ஒண்ணுச்சுல, எல்லாரும் இருக்க வீதியெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு உள்ள வந்தப்பறம் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போடலன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப நாளா இதுக்கு ஒரு ஆன்சர் தெரியவே இல்லை. ஏன் அப்படி பண்ணாரு? அன்னைக்கு பேசிட்டு போது எங்க அக்கா கூட சொன்னா, ஆமா எனக்கு கூட அது ஏன் ஆண்டோட செஞ்சாரு தெரியலன்னு சொல்லிட்டு போது, நான் இப்போ
எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்த காரியத்தை நான் சொல்றேன். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் அவங்க சொல்றாங்க. ஒரு முறை எங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் புதுசாக ஒரு வில்லேஜில் இப்போ தான் சர்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டுக்கிறோம். எங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க. சர்ச்சுக்கு வந்து கூப்பிட்டா வரட்டு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே வருவாங்க. திருந்தி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பல்லொழுக்க மாட்டாங்க. அப்படியே வந்து தலையாக வந்துருப்பாங்க. இந்த குட்டி பத்தாலும் அப்படி வருவாங்க. இப்போ நாங்கள் சொல்லுவோம், இது கர்த்தருடைய ஆலயம், இப்படி வரக்கூடாது, அழகாக வரணுமோ. ஐயோ போங்க ஆண்டி, எங்கள் வீட்டில் திட்டுவாங்கன்னுவாங்க. சரி, இந்த ஜனங்க வீட்டுக்கு போனால் திருப்பி வர மாட்டாங்கன்னு நாங்களே என்ன செய்வோம், தேங்காய் எண்ணெய், சீப்பு, எண்ணெய்க்கு எல்லாம் கீழே வச்சுருப்போம். வச்சுட்டு டவலு போய் கீழே போய் முருங்காயை கழுவிட்டு இந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சி தலையை சீட்டு வந்து உட்காருங்கன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் சொல்லுவோம், கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமான ஆலயம், அந்த ஆலயத்தில் நம்ம அசால்ட்டியாக வரக்கூடாது. நான் எப்படி தான் என்ன. அப்போ ஒரு பொண்ணு கேட்டா, ஏம்மா இப்படி வந்துருக்கு ஏம்மா அப்படின்னா, நாங்கள் என்ன செய்வோம், அவங்க தான் கூப்பிட்டாங்க நாங்கள் வந்தோம். சொல்கிற அசால்ட்டு அவங்க தான் கூப்பிட்டாங்க நம்ம வந்தோம், வேண்டாம்னா போகிறோங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயம் ஒரு பயம் இல்லை, ஒரு பக்தி இல்லை, ஒரு ஆசை இல்லை. ஒரு ராஜா தான் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போது நம்ம என்ன செஞ்சிருக்கணும், கொஞ்சமாச்சும் ட்ரெஸ் இல்லை. அவர் வந்து கேட்குறேன், ஏன் நீ கல்யாணம் வச்சுலாம் வந்திருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லிருக்கணும், ஐயோ ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரு ட்ரெஸ் தான், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கணும். இல்லை போட்டிருக்க ட்ரெஸ் கிளீனாக வந்திருக்கணும். எதுவுமே பேசுனா ஆண்டவர் அவமானப்படுத்துற மாதிரி அந்த ஆண்டருக்கு கோவம் வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன பார்க்க வரும்போது நீ எப்படி வந்திருக்கணும், நீ அழகா வந்திருக்கணும், வரல. அப்ப இந்த கொஸ்டினுக்கு எனக்கு கேட்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. யார் கூப்பிட்டது, நம்மள ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு. அந்த ஆண்டவரே கூப்பிட்டா கூட நாம தகுதியாயிட்டு போறோம். கல்யாண வஸ்திரங்கிறது ஒரு தகுதியான வஸ்திரம், ஒரு தகுதி இல்லாமல் இதுக்கு நுழைய முடியாது. பாருங்க, இந்த காரியத்தை குறித்து யோசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. பாருங்க, பார்வோன் எகிப்தின் ராஜா ஒரு கனவு கண்டார். இந்த சம்பவத்தை அவங்க சொல்றேன். ஒரு கனவு கண்டார். அந்த ஜெனிசியஸ் 41 அதிகாரத்தில் போட்டிருக்கு. ஒரு கனவு கண்டார். அந்த கனவு என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு சொப்பனாடே, அந்த சொப்பனத்துக்கு யார் மீனிங் சொல்லுவா, எனக்கு கூட்டிட்டு வாங்க அப்படி எல்லாரும் வந்து பார்த்தாங்க. யாராலும் சொல்லித்தரவே முடியல. அப்போ அவங்களோட விஷயம் பாரம்பரியம் சொன்னா, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், ஜெயில ஊற்றிருக்கிறான், அவன் தான் அது வந்து நல்ல அழகா சொல்லித்தர்றான், நல்லா எல்லாம் கிளீனா உங்களுக்கு பிடிச்சு தருவான், நீங்க அவரை கூப்பிட்டு வாங்க. உடனே சொன்னாங்க, ராஜா சொன்னார், ஓ அந்த ஜெயிலுக்கு அவரை கூப்பிட்டு வாங்கினாங்க. உடனே யோசிப்ப கூப்பிடுன்னு சொன்னாங்க. ராஜா தான் கூப்பிட்டுருக்காரு. ஒரு ராஜாவுடைய கட்டளை உடனே வர சொல்லுங்க. உடனே சொன்னாங்க, ஜெயில இருந்தவன அப்படியே கொண்டு விட்டாங்களா, யோசிப்ப ஜெயில இருந்தான், யோசிப்ப அப்படியே விட்டாங்களா, விடல. என்ன பண்ணாங்க பாருங்க, 14 வருஷம் ராஜா தான் கூப்பிட்டாரு. அர்ஜென்டா உடனே வார் கூப்பிட்டாரு. ராஜாவுக்கு அவ்வளவு அர்ஜென்ட், உடனே வார் கூப்பிட்டாரு. ஆனா என்ன பண்ணாங்க அவங்க பாருங்க, 14 வருஷம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். அவர் வந்து சவரம் பண்ணி கிளீன் பண்ணி கொஞ்சம் அழகா வஸ்திரம் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு ஜெயில அந்த மாதிரி போனா கொஞ்சமாச்சு அவனுக்கு ராஜா முன்னாடி நிப்பாட்டுறது தகுதியான ஒரு ட்ரெஸ்ஸு. அசிங்கமாக போனா ஆண்டர் முன்னாடி அந்த ராஜா முன்னாடி போவாங்களா, யாராச்சும் கோமாளி மாதிரி இருந்தாக்க போவாங்களா, கந்த ட்ரெஸ்ஸை போட்டு போவாங்களா, விடுவாங்களா, செக்யூரிட்டியை நிறுத்தி விட்டுருவாங்க வெளியில. யாரும் அந்த மாதிரி கண்டவன்லாம் போகக்கூடாது, உடனே நிறுத்தி வெளியில நிறுத்தி விட்டுருவாங்க. ஆனா இங்க பாருங்க, அதே மாதிரி ராஜா தான் கூப்பிட்டாரு, உடனே வான்னு சொன்னாரு. அர்ஜென்டா கூப்பிட்டா கூட என்ன பண்ணாங்க, அந்த அர்ஜென்ட் பிள்ளை கூட அழகா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு சவரம் பண்ணி இதெல்லாம் அவசியமா சவரெல்லாம் பண்ணி கிளீன் பண்ணி போட்டு உனக்கு எல்லாம் சொல்லி ராஜா முன்னாடி இவன் போய் நின்ற கூடாது, ஜெயில வந்துருக்கான், நாட்டை எடுக்க கூடாது, அதனால ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு விட்டுட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், ராஜா முன்னாடி போகணும்னா நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி இல்லைன்னா நம்மளை தூக்கி வெளியிட்டு ராஜா தான் கூப்பிட்டாரு, நீங்க தானே கூப்பிட்டீங்க, அதனால ஜெயிலிருந்து மறந்துட்டேன் சொல்ல முடியுமா, விட்டுறாரா? செக்யூரிட்டி விட மாட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்க, ரோட்ல இந்த கோட்டைக்குள்ளே நுழைய முடியாது, அதில் உஷாராக இருக்கணும். அதனால பாருங்க, கத்தருடைய நம்ம கல்யாணம் பண்றது ராஜாவுடைய கல்யாணத்துக்கு போகுது. ஆனா இவன் எவ்வளவு அசட்டையா போனாங்க பாருங்க. இது பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கன் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே
மரக்கட்டு போனார்கள், இதுவும் மாயையே. பாருங்க, இதுல இவன் எப்படி வந்தான்? கல்யாணத்துக்குள்ள கல்யாண வஸ்திரம் இல்லாம வந்திருக்கானா? இவன் யாரு? இவன் என்ன நினைக்கிறான்? சும்மா சட்டையா வந்தான். என்ன சொல்லி போட்டுருக்கான்? பிரசங்க போட்டுருக்கு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்துமா இருந்து துன்மார்க்கன். நல்லா கிளியரா வசீங்கன்னு ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கன். அது எங்கயா? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கன் அவன் அடக்கம் பண்ணப்படுறான். அப்ப என்ன அர்த்தம்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு எல்லாரும் வருவாங்க. துன்மார்க்கன் எதுக்கு? சும்மா போயிட்டு வந்து சர்ச்சுக்கு போறாங்க, சண்டே கிறிஸ்தவங்க, இல்ல சும்மா பேய் கிறிஸ்தவங்க. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தை கூட, கர்த்தர் இந்த கல்யாணம் கூட சும்மா போலாம். அவரு கூப்பிட்டா போய் நல்லா கல்யாணம் சாப்பிட கூப்பிட்டு அடிச்சுட்டு வரலாம். அவன் நீ என்ன இருந்துக்கலாம் சொல்ல. அதெல்லாம் என்னத்துக்கு? சும்மா நீங்க வேற யாராவது இப்படி அசிங்கமெல்லாம் போகக்கூடாதுன்னா சொல்லுங்க, அவங்க தானே கூப்பிட்டாங்க, வாலாவுடி போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம், மூக்கு முட்டை கல்யாணம் சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டுலாம். அப்ப என்ன அர்த்தம்? அசட்டை. ராஜாவை மதிக்கிறது இல்லை. ராஜா நம்மளை பார்ப்பாங்களே, இல்ல ராஜா குடும்பத்தார் பார்ப்பாங்களே, உள்ள நுழைஞ்சு எல்லாரோட சாப்பிடணுமே, நமக்கு ஒரு தகுதி இருக்கணுமே, அந்த எண்ணமே இல்லை. அந்த கடவுளுடைய பயமே இல்லை. ராஜா பிடிச்ச பயம் இல்லை, இந்த இடத்துல கர்த்தர் பிடிச்ச பயம் இல்லை. அதனால தான் 13 பாருங்க, அதே பிரசங்கில 13 பாருங்க. துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. துன்மார்க்கன் கர்த்தருக்கு பயப்படாம இருக்கிறதாதான் அவன் வாழ்நாள் நீடிக்க. தூக்கிப்போ அவனை தூக்கி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள தேசத்துல தூக்கி ஆண்டவர் போடுறாரு. அப்படின்னா கல்யாண வஸ்திரம் இல்லாத யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. தகுதியை நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். இன்னொரு கேள்வி, இன்னொரு கூட கேட்கும் போது இன்னொரு சம்பவத்துல நான் சொல்றாரு. இப்போ மோசஸ், ஏன்னா இது 2-3 சம்பவங்களை சொல்லி எனக்கு ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன், இது நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். கர்த்தரே கூப்பிட்டு கர்த்தரே வெளியே சொல்லுவாரா? ஆண்டவரே ஒரு கூப்பிட்டு வச்சு எல்லாரும் ஞானசாரம் கொடுத்துட்டு பாருங்க. இது கூட ஒரு சம்பவம், இன்னொரு சம்பவம் கூட சொல்ல போனா மத்திய 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. அதுல ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரும் வர்றாங்க. உடனே எல்லா ஜனங்களும் என்ன செய்யறாங்க? ஜனங்கள் வந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது பரிசேயர் சதுசேயருமானா என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. உடனே பார்த்தாரு யோவான் சார், என்ன இது இவங்க ஒரு பாவ மன்னிப்பு கேட்கல, கர்த்தருக்கு ஒரு மனம் திரும்பல, இல்ல சும்மா எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும், இவங்களும் ஞானஸ்தானம் எடுக்கணும். என்ன சொல்றாங்க? கோபம் வந்துச்சு. விரியன் பாம்பி வசிக்கிறது. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். வர்ற கோபத்துக்கு ஞானஸ்தானம் வாங்கினா கர்த்தருடைய கோபத்துக்கு தப்பிச்சுக்கலாம் ஐடியா பட்டு இவங்க என்ன பண்றாங்க? கர்த்தருடைய கோபத்துக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம், அதனால நினைச்சா ஞானஸ்தானம் வாங்கலாம். ஒருத்தவங்க என்ன சொன்னாரு, என்ன ஞானஸ்தானம்? ஐயோ ஆமாங்க, ரொம்ப தொந்தரவுங்க. எங்க பாருங்க ஞானஸ்தானம்யா ஞானஸ்தானம்யா ஞானஸ்தானம். இது ரொம்ப பெரிய பிரச்சனையா எனக்கு இருக்குது. ஏதாவது நானே போய் ஞானஸ்தானம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நானே சிரிச்சு சொல்றேன், என்ன டோக்கன் கார்டு பிரதர் ஒரு கார்ட்டூன் விட்டுருவாங்களா? அதான் ஞானஸ்தானம் சொல்றாரு. டோக்கன் கார்டு மாதிரி வாங்கி வச்சா அது ஞானஸ்தானம் செல்லுமா? இவங்க சொன்னான் ஆண்டவருடைய கோபத்துக்கு தப்பிச்சுக்கலாம், ஓடியா ஞானஸ்தானம் வைக்கலாம். என்னத்தை கேட்கலாம்? ஞானஸ்தானம் எடுத்து வைப்போம், சும்மா ஞானஸ்தானம் எடுத்து வைப்போனே. ஆனா மனம் திரும்பல் இல்லாம ஞானஸ்தானத்துக்கு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் தான் அழைச்சிருக்காரு. ஆனா ஆண்டவருக்கு போது சட்டை அவர்றது மனம் திரும்புதல் கிடையாது. கொஞ்சமாச்சு ராஜாவுடைய கல்யாணம் ஒரு உணர்வு இல்லை. அந்த உணர்வோட போகணும் ஆண்டவர் விரும்புறாரு. என் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சமாச்சு உணர்வோட வரணும். இதே இன்னொரு சம்பவம் கூட சொல்லும் போது மோசஸ் ஆண்டவர் தான் அழைச்சாரு. மோசத்தை எக்ஸோடஸ்ல போட்டு பாருங்க. எக்ஸோடஸ்ல அட சொல்றாரு, நீ வந்து உனக்கு இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு போகணும். 3ஆவது சொல்றாரு, 3ஆவது சொல்றாரு, நீ இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு போகணும், அவங்களை வந்துட்டு அவங்களை கூக்கர்ல கேட்டுச்சு, நீ நான் வழி நடத்திட்டு போ, ஏற்கனவே காலான்னு கூட்டிட்டு போன்னு சொல்லி எல்லாம் சொன்னாரு. இவரு அநேக சாக்கு போக்கெல்லாம் நான் கொன்ன பயவிடுவேன், ஐயோ என்னால முடியாது, எதோ சாக்கு போக்கு சொன்னாரு மோசஸ். ஆனாலும் ஆண்டவர் புத்திவாதமா சொல்லி அவரை ஒரு வழி பண்ண வச்சிட்டாரு. சரி மோசஸ் என்ன செஞ்சாரு? ஐயோ ஆண்டவர் தொந்தரவு பண்றாரு, சரி நம்ம போகலான்னு கொடுத்துட்டு சரி போய் அழைச்சிட்டு போறான்னு போகும்போதே பாருங்க 4ஆம் அதிகாரம் 24வது
ஆண்டவர் தான் இவரை கூப்பிட்டாரு, கம்பல் பண்ணாரு. இவர் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி பார்த்தாரு, கேட்கல. அதெல்லாம் முடியாது, போய்தான் ஆகுன்னு சொன்னாரு. சரி ஓகே, கர்த்தருடைய பேச்சு கீழ்ப்படுத்தி போகும்போது என்ன நடச்சு பாருங்க. எக்ஸோது 4 அதிகாரம், யாத்திரையாகமம் 4 அதிகாரம் 24 வசனம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். விருத்த சேதனத்தின் மூலமா நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். பாருங்க, ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு. சரி போகலாம். போகும்போது ஒரு ஏஞ்சல் வந்து கொல்ல பார்க்கறாரு. ஏன் எனக்கு இது ஒரு விஷயம். எப்படி கல்யாணத்துல வான் கூப்பிட்டுட்டு கல்யாணம் ஒருத்தரன்னு புறம்போத்திக்கு போட்டாரோ அதே போல மோசஸ இவர்தான் அவர் எவ்வளவோ சாக்கு போக்கு சொல்லி பார்த்து கூட பிடிவாதம் பண்ணி இவர் போய் சொல்லிட்டு இவர் சரி ஓகேன்னு சொல்லி சம்மதிச்சு போகும்போது பாருங்க ஒரு ஏஞ்சல் வந்து இவர் கொல்ல பார்க்கறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் எவ்வளவு ஞானமா பாருங்க, ஒரு நுனித்தோரை ஒரு கற்காரர்கள் நுனித்தோரை இது இரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போட்டாங்க. பாருங்க, ஒரு வேளை ஒரு மோசஸ் தன் மனைவி கர்த்தர் அறியாத வந்த கர்த்தர் பத்தி அவர் சொல்லி கொடுத்து விருத்த சேதனம் பண்ணப்படணும், என்னுடைய ஜனங்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படும், ஆபிரகாம் சந்தை விருத்த சேதனம் பண்ணப்படணும் சொல்லி கொடுத்துட்டு தான் பிள்ளைக்கே விருத்த சேதனம் பண்ணாம சொல்லிருக்காரு. அதான் நம்ம சொல்றாங்க, எப்ப விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜனங்களை வழிநடத்த போராடியது மோசஸ், அப்ப விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜனங்கள் வழிநடத்த போகும்போது நம்ம எப்படி இருக்கணும்? தகுதியா இருக்கணுமா இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நானே ஞானஸ்தானம் எடுக்காம சில இடத்துல பார்த்து தப்பா நினைச்சுக்காதீங்க, தெரியாது எனக்கு. சில இடத்துல சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், ஆனா நீங்க எடுக்கணுமா? ஒரு தொட்டி கிடைக்க உள்ள முங்கி எந்திரிச்சு வழி வாங்கணுவாங்க. என்ன பொறுத்த தப்புன்னு நினைக்கிறேன், நீங்க சரி நினைச்சா அது உங்க இஷ்டம், அது கடவுளாச்சு நீங்களாச்சு எனக்கு தெரியாது. ஆனா நானே ஞானஸ்தானம் எடுக்காம நானே குருடனா இருந்தது நானே வழிகாட்ட முடியுமா? குருடன் வழிகாட்ட முடியுமா? என்ன கோவிச்சுக்காதீங்க, கோவிச்சா கூட பரவாயில்ல. பாருங்க, குருடன் வழிகாட்ட முடியாது. நானே ஞானஸ்தானம், நானே சுத்திகரிக்கப்படல, நானே கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியல, நானே ஆயத்தமாகல, நான் எப்படி மற்றவங்க ஆயத்தப்படுத்த முடியும்? அந்த மாதிரி செஞ்சாங்க. நீங்களே உங்க பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணலையே, நீங்களே கர்த்தருடைய உடன்படிக்கை கீழ்ப்படியிலையே, அப்புறம் நீங்க எப்படி உங்க சங்க ஜனத்தை கூட்டிட்டு போக? அந்த அம்மா எடுத்து போட்டு இதை அப்புறம் தான் ஆண்டவர் விட்டார். இதை குறித்து நான் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் யோசிக்கும் போது, சவுலு மரணத்தோடு சவுல் வந்து யாரு? அமலேக்கு வந்து கொல்லட்டான். ஏன்னா அமலேக்கு கொல்ல போகும்போது சொல்றாரு, ஐயோ விருத்த சேதனம் இல்லாதவே என்னை கொன்றக்கூடாது. அது 1 சாமுவேல் சம்பவம் இருக்கு, நான் சம்பவம் சொல்லிடுறேன். அப்படின்னு 1 சாமுவேல் 34 வசனங்கள் நீங்க வீட்டில் போய் வாசித்துக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க, அந்த சாமுவேல் அவர் வந்து சவுல் வந்து சாகப்படுற அப்போ சொல்றாரு, ஐயோ விருத்த சேதனம் இல்லாத, முக்கியமா விருத்த சேதனம் இல்லாத அமலேக்கு வந்து என்னை கொண்டு போட்டார், அது எனக்கு ரொம்ப கேவலம். கர்த்தர் இல்லாத மனுஷன் எனக்கு கொண்டா எப்படி கேவலம், வேண்டாம். அது போல நீயே கொன்றுன்னு சொல்லும்போது இந்த அமலேக்கை கொண்டிருக்கிறான். அது நீங்க அடுத்த சாப்டர் பார்த்தா உங்களுக்கு தெரியாது. செகண்ட் சாமுவேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா போட்டிருக்குது. அவை அப்ப தாவீது கேட்டாரு, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல நீ எப்படி கை வச்ச கேட்கிறாரு. அப்போ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க ஒரு விசேஷ ஜனம். அப்போ கர்த்தருடைய விஷயம். அப்ப நாம விருத்த சேதனம் சுத்திகரிக்கப்படணும். கண்ணில் சுத்தம், இதய சுத்தம், கை சுத்தம், கால் சுத்தம், உடம்பு சுத்தம், மன சுத்தம், எல்லாமே சுத்தமா இருக்கணும். அந்த நுனித்தோல் விருத்த சேதனம் இப்போ செல்லுபடி ஆகாது. இப்போ இருதயத்திலேயே விருத்த சேதனம் வேணும், சிந்தையில விருத்த சேதனம் வேணும். அப்படி சுத்தம், அப்ப ஆயத்தம். சரி, இப்ப இதெல்லாம் பார்க்க போனா ஒரு ஆண்டவர் அழைச்ச கல்யாண விருந்துக்கு பரலோகத்துக்குள்ள வா நம்மளை கூப்பிட்டாரு. அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் பாக்கியவாங்க. அப்போ அந்த பாக்கியத்தை பெற நாம என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? கொஞ்சமாச்சும் ஆண்டவர் மேல ஒரு ஆசையா போகணும். ஆசை மட்டும் அவளோட போகணும். ஐயோ என்னையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரே, என்னையும் இந்த ராஜா அழைச்சிருக்காருங்க போது, அப்ப நான் அந்த ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் போது தகுதியா இருக்கணும். அழைச்சிருக்க அந்த ராஜாவுக்குள்ள நான் எப்படி இருக்கணும்னா என்னை தகுதிப்படுத்திக்கணும். கொஞ்சமாவது தகுதிப்படுத்தணும். நான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து தகுதிப்படுத்தினா ஆண்டவர் என்னை அதிகமா தகுதிப்படுத்துவார். அப்போ இந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம கர்த்தருக்குள்ள தகுதியா இருக்கணும். அப்போ தகுதியும் போது என்ன செய்யணும்? நீங்களே பார்த்துக்கங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஸ்டெப்ல பார்த்துட்டு வந்தோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க திருப்பி பார்த்து எதுல நம்ம தவறு இருக்கோம், எதுல நான் இன்னும் தகுதியா இருக்கலாம் இன்னும். ஏன்னா ஆண்டு சொல்லி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
ஏன்னா பரலோக ராஜ்யம் பரிசுத்தமான இடம். அந்த பரிசுத்தமான இடத்துக்கு நம்ம போனா இன்னும் பரிசுத்தமாகணும். பாருங்க, 10 கன்னிகைகளுடைய சம்பவத்தை நீங்க பார்க்கும்போதுல ஆயத்தமா இருந்தவங்க உள்ள போனாங்க. என்ன ஆயத்தம் வச்சிருந்தாங்க? அவங்க எண்ணெயை கையில வச்சிருந்தாங்க, அபிஷேகத்தை கையில வச்சிருந்தாங்க. ஆனா மத்தவங்க இது தீவட்டி வச்சிருந்தாங்க, அபிஷேகம் எல்லாம் வந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல முடிக்கல. அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த நேரத்துல திருடன் வருகிறமாய் கர்த்தர் வரும்போது நம்மள்ட்ட என்ன குறை பாக்குறாரு? எண்ணெய் இல்லாம போயிடுறோமா, பத்திரம் இல்லாம போயிடுறோமா, தீவட்டி இல்லாம போயிடுறோமா? நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லாம போயிட்டோம்னா நம்ம கர்த்தருடைய கதவு அடைக்கப்பட்டுச்சுன்னா நாம உள்ள நுழைய முடியாது. அப்ப கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? கொஞ்சமாவது பாருங்க, 10ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆயத்தமா இருந்தவங்க மட்டும்தான் உள்ள நுழைய முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஓடி வர்றாங்க. ஐயோ ஐயோ, அத நோவா காலத்துல ஜலப்பள்ளி இருந்தது. அது வரைக்கும் நோவா எவ்வளவு சொல்லி பார்த்தாரு. உள்ள யாரும் நுழையில, பிள்ளைகளை வாங்க தண்ணியில தண்ணி ஒரு நாள் பெஞ்சு 2 நாள் விட்டாங்க. மழை வீடு விட்டுரும். ஓ, பெரிய மழை எல்லாம் புதுசா இருக்கே, ஆச்சரியமா இருக்கே, எல்லாம் பார்த்துட்டு விட்டுட்டாங்க. ஆனா மழை வந்து மேல 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 ஆபத்து மேல வரும்போது ஐயோ நோவா கதவு தரனா எப்படி திறப்பாங்க? பாருங்க, இங்க கூட அப்படித்தான். ஆபத்து வரும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ எப்பொழுதும் ஆயத்தமாக. அதுதான் சொல்லிருக்காரு 1 கொரிந்தியர் 16:11 சொல்றாரு, எப்பொழுதும் விழிச்சிருங்க. எந்த நேரத்துல ஆண்டவர் கூப்பிடுவானே நமக்கு தெரியாது. 16:11 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். பாருங்க, விழிச்சிருங்க, ஜெபத்திலே விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். அப்போ விழிச்சிருங்க, விசுவாசத்துல நிலைச்சிருங்க, புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவருடைய என்ன எதிர்பார்க்கிறாரு? எந்த நேரத்திலையும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிச்சு இருக்கணும். அதுக்கு நம்ம முழுக்க பைபிள் வச்சுட்டே இருக்க சொல்ல. ஏன் நீங்க போகும்போது, நடக்கும்போது, இருக்கும்போது, படிக்கும்போது, எந்திரிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லிட்டே இருக்கலாமே? அதுக்கு தான் நினைச்சிடும் கர்த்தருடைய வசனம் இதயத்துல இருக்கணும். அப்ப நிற்கும் போது, நடக்கும்போது, படுக்கும்போது ஏதோ ஒரு வசனம் உங்க காதுல கேட்டே இருக்கும். இந்த சம்பவத்துக்கு என்ன வசனமோ அதை நம்ம காதுல கேட்கும். அப்ப நம்ம அதுல விடுவிக்கிறதுக்கும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஏன்னா நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தருடைய நாள் வராது நமக்கு யாரும் அறியாதனால கர்த்தருடைய கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா ஆயத்தப்பட்டு போங்க. என்ன ஆயத்தம்னா, எப்பொழுது விழித்திருங்க, எப்பொழுது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்குள்ள இருங்க, திடமாக இருங்க, புருஷா இருங்க, கர்த்தருக்குள்ள இருங்க. இப்படி இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாகும். அதான் சொல்றாரு, விழிச்சிருக்கவங்களை தான் ஆண்டவர் கொண்டு உள்ள சேர்க்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய நாளையும் நீங்க அறிய மாட்டீங்க. 25:13 சொல்லுது, கர்த்தருடைய நாளையும் நாம் அறியாததுனால எப்பொழுது விழிச்சிருக்கும் போது கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம தகுதி பண்ணிட்டு போறோம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள இப்ப நுழைய போறோம், அடுத்த ஸ்டெப் உள்ள போறோம். நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத அவங்கவுங்களுக்கு ஒரே. ஏன்னா கர்த்தர் எப்படி உங்களுக்கு சொல்லியிருந்தாரோ அந்த அளவுக்கு நீங்க ஆயத்தப்பட்டு போனீங்கன்னா அவ்வளவே அழைச்சிடாரு. பேசாம இருக்க கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்காம யாருக்கும் செய்வேன். ஒரு தாளம் தான் இருக்கும், அந்த ஒரு தாளத்தை புதைச்சு வைக்க கூடாது. கர்த்தர் சொல்றதுதான், உனக்கு கொடுத்தத நீ மற்றொரு பயன்படுத்தி கர்த்தரோட கொடுப்பான்னு சொல்றாரு. இப்ப நான் கூட சொல்றேன், 17 படிகளை கடந்து வந்த நாம இந்த இடத்துல இவ்வளவு கர்த்தரோட இருந்துருவேன். அடுத்ததுல போய் பரலோக ராஜ்யம் சோதரிக்கணும்னு உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப நம்ம செபிக்கலாம். கர்த்தரை கர்த்தாவே இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய அன்பின் கர்த்தரை கர்த்தாவே இயேசுப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீங்க எங்க பரலோக ராஜ்யத்துல கொண்டு சேருங்கப்பா. தேவரே இயேசுப்பா, இதுவரையாய் ராஜா இயேசுப்பா நீங்களோடு கூட இருந்தீங்க, எங்களை காத்துக்கொண்டு வழி நடத்தீங்க. இப்பொழுது கூட கர்த்தாவே உடைய ராஜ்ய சோதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, உடைய பரலோக ராஜ்ய சோதனைக்கு செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென் ஆமென். ஹalleluya. Praise the Lord.